அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி ஸித்னி இல்மா. நம்ம நேற்றைய பாடத்துல தஜ்வீத் அப்படின்னா என்ன, மஹ்ரஜ் அண்ட் மஹாரேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா நேத்து பார்த்தோம். இன்னைக்கான நம்ம முதல் பாடத்துக்கு போறோம். தாலீமுல் குர்ஆன்ல பேஜ் நம்பர் 12 பாடம் 1. இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரபிக் லெட்டர்ஸ்ல மொத்தம் எத்தனை அப்படின்னா 28 எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம எண்ணி பார்க்கும்போது 29 எழுத்துக்கள் இருக்கும். ஏன் நம்ம 28 எழுத்துக்கள் சொல்றோம்னா, அலிஃபும் ஹம்சாவும் ஒரு தனிப்பட்ட எழுத்து கிடையாது அப்படின்றதுக்காக. ஏன்னா அலிஃப் மேல ஏதாவது ஒரு ஹரக்கத் பெற்று வந்துட்டாலே அதை நம்ம ஹம்சாவா தான் உச்சரிக்கணும். எந்த ஒரு ஹரக்கத்துமே இல்லாத அலிஃப்னு சொல்லுவோம். அந்த அலிஃப் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா, நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு மத்து நீட்டலுக்காக. தமிழ் லெட்டர்ஸ்லாம் நம்ம ஒரு துணைக்கால் எப்படி யூஸ் பண்ணுவோம், கா அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு கா பக்கத்துல துணைக்கால் போட்டு கா அப்படின்னு சொல்லி நீட்டுவோம்ல, அதே மாதிரி இது ஒரு நீட்டலுக்காக. ஹரக்கத் இல்லாத அலிஃபை நீட்டலுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். இதே அலிஃப் மேல எந்த ஒரு ஹரக்கத் பெற்று வந்தாலுமே அதை நம்ம ஹம்சா அப்படின்னு சொல்லி தான் நம்ம உச்சரிக்கணும். இப்ப இந்த 28 அரபிக் லெட்டர்ஸையுமே நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா, மஹ்ரஜ் முறைப்படி தான் நம்ம உச்சரிக்கணும். இதுல நமக்கு இந்த 28 லெட்டர்ஸுமே ஒரே மாதிரி தான் உச்சரிப்போமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இதுல லைட் லெட்டர்ஸ் இருக்கு, ஹெவி லெட்டர்ஸ் இருக்கு. ஹெவி லெட்டர்ஸ்னா வல்லின எழுத்துக்கள், லைட் லெட்டர்ஸ்னா மெல்லின எழுத்துக்கள். அப்ப நம்ம உச்சரிக்கும் போது என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் காட்டி வேறுபடுத்தி தான் நம்ம உச்சரிச்சு காட்டணும் இல்லையா? எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி உச்சரிச்சோம்னா எது வல்லின எழுத்து, எது ஹெவி லெட்டர், எது லைட் லெட்டர், எது மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப டிஃப்ரெண்ட் காட்டி நம்ம தஜ்வீத் முறைப்படி ஓதணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, இந்த அரபிக் லெட்டர்ஸை நம்ம எப்படி மஹ்ரஜ் முறைப்படி உச்சரிக்கணும், மஹ்ரஜ் முறைப்படி எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்ம லெட்டர்ஸை உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.